தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல தென்னிந்தியாவை வஞ்சிக்கிறது பாஜக அரசு. இந்த பாராளுமன்றத்தை மையமா வச்சு பாஜக அரசும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் கோலோங்கி நிக்கிறதுக்காக தான் இந்த கட்டிடமே கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அப்பயே வெளிவந்துச்சு. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இப்ப தெலுங்கானாவோட முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. தென் மாநிலங்களுக்கு என்னதான் செய்வாங்க பாஜக அரசு? நம்ம மொழியில கை வைக்கணுங்கிறதுக்காக பாஜக அரசு மும்மொழி கொள்கைங்கிற மாதிரி திட்டத்தை கொண்டு வராங்க. இப்ப கேரளாலையும் பார்த்தா ஒரு எம்பி இருந்துமே அங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை. பட்ஜெட்ல கேரளாவோட பேரே இடம்பெறல. கர்நாடகால பாஜக ஒரு முறை ஆட்சி செஞ்சதுக்கு அங்க உள்ள மக்கள் எல்லாம் போதுன்னு இருக்காங்க. அங்க உள்ள கார்ப்பரேட் முதலாளிகளே பார்த்தா கர்நாடகாவை விட்டு வேற மாநிலங்களில் தொழில் பண்ண போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் மத அரசியல் பண்ண முடியாது. வணக்கம். பாராளுமன்றத்தை மையமா வச்சு நடக்கக்கூடிய சதி திட்டம் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல தென்னிந்தியாவை வஞ்சிக்கிறது பாஜக அரசு. இதோட பின்னோக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த பாராளுமன்ற கட்டிடம் கட்டுறப்பே ஒரு தகவல் வந்துச்சு. அது என்னன்னா, அந்த பாராளுமன்ற கட்டடத்தை வச்சு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட பவரை குறைச்சி, அதாவது அவங்க இம்பார்ட்டன்ஸை குறைச்சி வட இந்தியாவில் இருக்க முக்கியத்துவத்தை ஏற்ற போகிறாங்க. அதுக்காக தான் இந்த பாராளுமன்றத்தை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பாராளுமன்றத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 1000 சீட்ஸ் இருக்கு. இந்த பாராளுமன்றத்தை மையமாக வச்சு பாஜக அரசும் ஆர்எஸ்எஸ் காரங்களும் கோலோங்கி நிற்கிறதுக்காக தான் இந்த கட்டிடமே கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அப்பயே வெளிவந்துச்சு. இப்போ பாஜக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் இந்த மாநிலங்கள்லாம் எம்பி சீட்ஸை அதிகமாக்க போகிறாங்க. அப்போ மற்ற மாநிலங்களோட நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க? அதுக்கு முதல்ல குரல் கொடுத்தது யாருன்னு பார்த்தா வழக்கம் போல நம்ம தமிழ்நாடு தான். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அதாவது தென்னிந்தியாவுக்கு உள்ள முக்கியத்துவத்தை குறைக்கிறாங்க, குறைச்சி பாஜக அரசு வட இந்தியாவுக்கு முக்கியத்துவத்தை ஏற்றுறாங்க, எம்பிக்களை எப்படி குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்னிறுத்தி நம்ம தமிழ்நாட்டில் கூட அனைத்து கட்சி மாநாடுன்னு சொல்லி கூட்டி அதிமுகவும் பங்கு பெறுறாங்க. அதில் இந்த எம்பி சீட்டுகளை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிக்கை விட்டுட்டாரு. அதிமுகவும் அதில் கலந்து கொள்ளணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம மாநிலத்தில் இருக்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றிணையும். அது மாதிரி இதைன்னு சொல்லி அவருமே கருத்து வெளியிட்டார். கண்டிப்பாக அந்த அனைத்து கட்சி மாநாட்டில் கூடுவோன்னு சொல்லி அவரை தொடர்ந்து கேரளா, கர்நாடகா, இப்போ தெலுங்கானாவோட முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. தன்னோட ஆதங்கத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. இதுல இருந்து இப்போ தென் மாநிலங்கள் எல்லாமே பாஜகவுக்கு எதிராக ஒன்று கூடி இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்திருந்தாரு சில தினங்களுக்கு முன்னாடி. வந்திருக்கப்ப கூட அவர்கிட்ட கேள்வி எழுப்புனாங்க, இது மாதிரி எம்பிக்களை குறைக்க போறீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன குறைக்கலாம் இல்லை, அதெல்லாம் குறைக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ குறைக்கலன்னா அப்போ கூட்ட போறாங்களா அப்படின்னு கேட்டால் உண்மை. ஆனால் நமக்கு கிடையாது. இப்போ நான் சொல்லலாம் இல்லையா, ஒரு 4 மாநிலங்கள் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்லாம் எம்பிக்கள் சீட்டை அதிகரிக்க போறாங்க. எதை மையமாக வச்சு? தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் அங்கே உள்ள எம்பிக்களை அதிகமாக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம தென்னிந்தியாவில் தான் பாஜகவால் வர முடியல இல்லையா, அதனால தான் அங்கே உள்ள எம்பிக்களை அதிகமாக்கி அவங்க தொடர்ந்து பிரதமராக இருக்கணும், ஆர்எஸ்எஸ் காரங்க நிரந்தரமாக கோலோங்கி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த செயலை பாஜக அரசு செய்யுது. அப்போ நம்ம தென் மாநிலங்களுக்கு என்னதான் செய்வாங்க பாஜக அரசு? அவங்களால ஆட்சிக்கு வர முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக எவ்வளோ விஷயங்களை பாஜக அரசு நம்ம தென் மாநிலங்களுக்கு வஞ்சிக்குது சொல்லுங்க. நம்ம தென் மாநிலங்களை பார்த்தா முக்கியமாக எடுத்துக்கிறது, நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை கருதுறோம்னா அது நம்ம மொழியை பற்றி, நம்ம மொழிக்கு நம்ம முதன்மை கொடுப்போம். பாஜக அரசு என்னென்ன பண்ணுதுன்னா, அவங்களை ஏற்றுக்காத ஒவ்வொரு மாநிலங்களையும் எது முதன்மையாக இருக்கோ அதை தாக்குறாங்க. நம்ம மொழியில கை வைக்கணுங்கிறதுக்காக பாஜக அரசு மும்மொழி கொள்கைங்கிற மாதிரி திட்டத்தை கொண்டு வராங்க. இப்போ அவங்களால வர முடியல அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்களா? தமிழ்நாட்டை மட்டும் கேட்கல, நம்ம தென்னிந்தியாவை அவங்க வஞ்சிக்கிறாங்களா? அவங்களால வர முடியல, அதாவது பாஜகவால் வர முடியல அப்படிங்கிறதுக்காக. சரி, கேரளாவை எடுத்துக்கலாம். கேரளாவில் ஒரு எம்பி இருக்காங்க, பாஜக எம்பி. அந்த பாஜக எம்பி இருந்தமே என்ன பிரயோஜனம்? கேரளாவுக்கு பட்ஜெட்ல கேரளா பேரும் வரலையே. கேரளாவில் ஒரு எம்பி இருக்காரு, எம்பி இருந்தோம் என்ன பிரயோஜனம்? கேரளாவுக்கு பட்ஜெட்ல கேரளாவோட பேரும் வரல, தமிழ்நாட்டிலோட பேர் சுத்தமாக வரல. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்பயுமே நிறைய கொந்தளிப்பு தமிழ்நாட்டிலேருந்து ஏற்பட்டுச்சு பாஜகவுக்கு எதிராக. இப்போ கேரளாலையும் பார்த்தா ஒரு எம்பி இருந்துமே அவங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை. பட்ஜெட்டில் கேரளாவோட பேரே இடம்பெறல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓவராலாக எப்படி மொத்தமாக அவங்க ஆட்சியில் இருக்கணும். கர்நாடகாவை எடுத்துக்கலாம். கர்நாடகாவில் பாஜக ஒரு முறை ஆட்சி செஞ்சதுக்கு அங்கே உள்ள மக்கள் எல்லாம் போதுன்னு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்துச்சு பாஜகவோட ஆட்சி. அங்கே உள்ள கார்ப்பரேட்
முதலாளிகளே பார்த்தா கர்நாடகாவை விட்டு வேற மாநிலங்கள் தொழில் பண்ண போயிட்டாங்க. தொழில் கூட பண்ண விட மாட்டாங்க பாஜக அரசு. எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான், எல்லாமே அவங்களுக்கு தான். அதனால அந்த ஆட்சி தமிழ்நாடு கேரளா வந்தால் என்ன ஆகும் நினச்சி பாருங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு ஆகட்டும், நம்ம தென்னிந்தியா கண்டிப்பாக பாஜகவை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதே முக்கியமாக சொல்லணும்னா நம்ம தமிழ்நாடு, ஏன்னா தமிழ்நாடு மக்களுக்கு வந்து பிரித்து பார்க்க தெரியும். இவங்க எதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, எதுக்காக இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் மத அரசியல் பண்ண முடியாது. இப்போ பாஜகவோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, இப்போ தென்னிந்தியாவில் இருக்கவங்களோட சப்போர்ட் நமக்கு இல்லை. ஏன்னா இந்த முறை ஆட்சி அமைக்கிறதுக்கே பார்த்தா ஆந்திராவோட எம்பிஸ் இருந்ததுனால தான் ஆட்சி அமைக்க முடிஞ்சிச்சு. அதனால அடுத்த தடவை தென்னிந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் நார்த் சைடு இருக்க மாநிலங்களில் அதிக எம்பிஸை கொடுத்தா அப்போ நமக்கு தானே வருவாங்க, எப்படி நம்ம பக்கம் தானே வருவாங்க. அதனால நம்ம ஈஸியாக ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் பாஜக அரசு ஆரம்பிச்சிருக்கு. அவங்க என்னதான் இது மாதிரி விஷயங்களை ஆரம்பித்தாலுமே இயற்கையாக ஒரு விஷயம் உண்டாகும் இல்லையா. ஒருத்தர் நமக்கு கெடுதலை பண்ணுறான்னா இயற்கையாக நம்ம கூட ஒரு 4 பேர் கூடுவாங்க. அது மாதிரி நம்ம தென்னிந்தியாவில் இருக்க தலைவர்கள் இப்போ ஒன்று கூடியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக இதனால் பாஜக அந்த சீரமைப்பை கைவிடணும், விட்டே ஆகணும். இதே மாதிரி பல நிகழ்வுகளை தமிழ்நாட்டில் பேசப்படலனாலுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அப்போ மறக்காமல் தமிழர் கழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். ஸ்டே டியூன் வித் மீ.